ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. சிவாய் நம. ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, என் அன்பு நேயர்களே, பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரையிலே முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில அவர் இருக்கார். அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. நவகிரகங்கள்ல சுபத்துவம் பெற்ற கிரகம், ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். அனுகிரகம் செய்யக்கூடிய, அல்லது ராத்திரி 12 மணிக்கு ஆனாலும் சரிதான், கர்த்தால 3 மணிக்கு ஆனாலும் சரிதான், எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை மட்டுமே தரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார். இது ஒரு ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம். அதே போல இந்த மாசத்துல செவ்வாய் பகவான், காலப்புருஷனுக்கு 1ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். மகரத்துல அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். இதுவும் ஒரு சிறப்பான விஷயம். பொதுவாகவே மேஷராசி, விருச்சிக ராசி அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம். அதே போல யாருடைய ஜாதகத்துல எல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமா இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அமையும். ஒருத்தருடைய ஜாதகத்துல செவ்வாய் ரொம்ப உச்சமா இருக்காரு, அப்ப இது இந்த 45 நாளுக்கு வரக்கூடிய ஒரு 1.5 மாசம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமையும். அதே போல யாருடைய ஜாதகத்திலாம் செவ்வாய் நீச்சமா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு 50% நன்மைகள் நடைபெறும். செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் போல மீனத்துல ராகு பகவான், கன்னியிலே கேது பகவான், கும்பத்துல சனி பகவான் என்று, மகரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். ஃபர்ஸ்ட் ஒரு 14 நாட்கள், மாசம் பிறந்த உடனே பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து அவர் கும்பத்துக்கு போயிடுவார். அப்ப இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போமே ஆனால், குரு சனி தொடர்பு, சனி பகவான் 3வது பார்வையாக குருவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள, அதே போல செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார். ஏன்னா மகரத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு 4வது பார்வை, குருவுடைய பார்வை கிடைக்கும். அப்ப இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம இந்த பிப்ரவரி மாசத்துக்கான பலன்களை காண்போம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் அதி அற்புதமான மாசமா உங்களுக்கு அமைய போகுது. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் காப்பாற்ற போறீங்க. யாருக்கெல்லாம் என்னெல்லாம் ஒரு வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க, இந்த மாசம் உங்களுக்கு பைசா கொடுத்துட்றேன், இந்த பிப்ரவரி மாசம் நான் உங்களுக்கு கணக்கு முடிச்சிடுறேன், இந்த பிப்ரவரி மாசம் உங்களுக்கு தேவையான பணத்தை நான் கொடுத்துட்றேன், நீங்க யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கீங்களோ அதெல்லாம் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாசமாக இந்த மாசம் அமைகிறது. வருமானம் நிறைந்த மாசமா இந்த மாசம் அமைகிறது. அதே போல குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும், குடும்பத்துல ஒற்றுமைகள் இருக்கும், குடும்ப வேற்றுமைகள் விலகும், குடும்பத்துல உறவு முறைகள்ல ரொம்ப அந்யோன்யங்கள் ஏற்படும். இப்படி குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவ போகுது. அதே போல பணங்காசு வரவழியும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். துலாம் ராசி நேயர், இது ஏன் அப்படி நாம சொல்றோம்னாக்கா, ரொம்ப குறிப்பா துலாம் ராசிக்கு 2க்கும் 7க்கும் உடையவன் செவ்வாய் பகவான். யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா 2க்கும் 7க்கும் உடையவன். அந்த தனாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 4வது வீட்டுல கேந்திரஸ்தானத்துல முதல் 2வது கேந்திரத்திலே உச்சம் பெறுகிறார். அதோடு மட்டுமல்ல, உங்க லாபஸ்தானது சூரியன், உங்க ராசிநாதன் சுக்கிரன், இவங்க எல்லாம் அந்த செவ்வாயோட தனாதிபதியோட சேர்ந்து இருக்கிறார்கள். அப்ப தனாதிபதி, ராசிநாதன், லாபஸ்தான அதிபதி, அதோடு மட்டுமல்லாது பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன், இப்ப இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல சேர்ந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் செய்கிறார்கள். நிறைய நிறைய நல்லது நடக்க போகுது. துலாம் ராசி என்பர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும்.
ஒரு துலாம் ராசி அன்பர்கள் இருக்காங்க, ஒரு மாணவர் இருக்காங்க, என்ன நினைப்பாங்க, நல்லா ஸ்கோர் பண்ணணும், நல்லா படிக்கணும்னு நினைப்பாங்க. அல்லது இந்த எக்ஸாம்ல வந்து நமக்கு சீட் கிடைக்கணும்னு நினைக்கலாம். அப்ப அவங்களுக்கு அது நடக்கும். ஒரு வாலிப பருவத்தில் இருக்காங்க, எனக்கு இந்த உத்தியோகம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க, நிச்சயமா அவங்களுக்கு அந்த உத்தியோகம் கிடைக்கும். அல்லது அவங்க ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு எக்ஸாம் எழுதி வச்சிருக்கலாம், எழுதின எக்ஸாம் ரிசல்ட் வராம இருக்கலாம், அதுல அவங்க நேம் வந்து வரணும்னு நினைக்கலாம், அவங்களுக்கு அது நடக்கும். அல்லது ஆல்ரெடி அவங்க ஜாப்ல தான் இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்காங்க, அவங்க இன்னொரு ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம், அந்த ப்ரமோஷன் எனக்கு வரணும் அப்படின்னு அவங்க வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்த ப்ரமோஷன் அவங்களுக்கு அது கிடைக்கலாம். இப்படி துலாம் ராசி என்பர்களே, நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்களோ, என்ன எதிர்பார்க்கிறீர்களோ, எது நடக்க வேண்டும் அப்படின்னு நீங்க ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். அப்படி ஒரு அற்புதமான நினைச்சது நடக்கக்கூடிய மாசமாக இந்த மாசம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே. நினைத்தது நடக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. எனக்கு தெரிஞ்சு நிறைய துலாம் ராசி அன்பர்கள் அந்த வம்பு வழக்குல என்ன அந்த கேது இருந்ததால நிறைய வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ல போய் அவங்க சிக்கல்ல மாட்டி விட்டுருப்பாங்க. அப்ப அந்த வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அந்த வம்பு வழக்குகள் இருந்து விடுபடக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இப்போ நம்ம ஒரு கிளைண்ட், நமக்கு லாஸ்ட்ல நமக்கு ஒரு கிளைண்ட் வந்தாங்க துலாம் ராசியில. ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆர்டர் எடுத்து செய்யக்கூடியவங்க, ஒரு ஒரு ப்ராடக்ட் நம்ம வெளியே சொன்னா எல்லாருக்குமே தெரியும். அதனால ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடா ஒரு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அதுல அவங்களுக்கு ஒரு ட்ரபிள். இவங்க ஒரு முன்பணம் கட்டி இன்னும் மற்றவங்கள்ட்ட ஒரு முன்பணம் வாங்கி உள்ள கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல கவர்மெண்ட்ல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, இல்லை ஏமாந்துட்டாங்க. அப்போ ஒரு வம்பு வழக்கு நடக்குது, ஒரு அரெஸ்ட் அளவுக்கு போகுது. அப்ப அந்த துலாம் ராசி என்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வம்பு வழக்குகள் அதை கொஞ்சம் நம்ம அப்படியே தள்ளி போடுறோம். இது எப்படி நடக்குதுனாக்கா, அவங்களுக்கான நல்ல நேரம், துலாம் ராசிக்கான நல்ல நேரம். நான் தான் சொன்னேன், 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி. அப்ப 3மே சுபஸ்தானங்கள். 2, 9, 11 இது கூட உங்க ராசிநாதன் சுக்கிரன். அப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்துகிறது, வெற்றியை ஏற்படுத்தி தருகிறது. அப்ப அது போல வெற்றி வேண்டுமா? நடக்காத விஷயங்கள கூட உங்களுக்கு வெற்றி வேண்டுமா? கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய மாதமாக அமைகிறது. உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், ஏன்னா மேபி நிறைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினா வம்பு வழக்குகள், நிறைய இழந்திருப்பாங்க, நிறைய லாஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய வீண் விரயங்கள் ஏற்பட்டு இருக்கும், நிறைய விஷயத்தை அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. அது மிஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒண்ணு ஜாபா இருக்கும், அப்படி இல்லைன்னா ப்ராஃபிட்டா இருக்கும், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய பிசினஸா இருக்கும், இல்ல அவங்களுடைய போஸ்டிங்கா இருக்கும், அல்ல அவங்களுடைய அசட்டா இருக்கும், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். இப்படி நிறைய விஷயங்களை துலாம் ராசி அன்பர்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. சோ மிஸ் பண்ண அந்த விஷயத்தை நீங்கள் மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள், நல்ல நேரம் தொடங்குகிறது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஒரு நல்லது நடக்க போகுது, அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிந்து செய்வீர்களே ஆனால், அந்த உரிய ஆலய வழிபாடுகளை தெரிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு துலாம் ராசி அன்பர்களே. அப்ப இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரையில தனாதிபதி, தனஸ்தானாதிபதி ரொம்ப சிறப்பான முறையில இருக்கிறாரு. தனஸ்தானம் உயர்ந்திருக்கு, குருவுடைய பார்வை கிடைக்குது, ராகு கேது உங்களை விட்டு அவங்க விலகி போயிட்டாங்க. அப்போ எல்லா வகையிலும் தனாதிபதியாகவும் வாக்கு குடும்பத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய உச்சம் துலாம் ராசிக்கு மிகுந்த சிறப்பை தருகிறது. இன்னும் சொல்ல போனா, எனக்கு இந்த மாசம் வேலை கிடைக்குமா சாமி,
உத்தியோகம் வேலை கிடைக்குமா? நான் வந்து ஒரு பிரைவேட் ஜாப்ல இருக்கேன், நான் வந்து வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்றேன். நிறைய விஷயங்கள். எனக்கு இந்த ரொம்ப நாளா ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தேன், எனக்கு இப்பதான் வேலை போச்சு. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் வேலை போச்சு, 3 மாசத்துக்கு முன்னாடி தான் வேலை போச்சு. எனக்கு வேலை கிடைக்குமா? நிச்சயமா துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாசம் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாசமாக அமைகிறது. வேலை வாய்ப்புகள் உருவாகும். அது உள்நாட்டு வேலையானாலும் வெளிநாட்டு வேலையானாலும். அதே போல நிறைய துலாம் ராசி அன்பர்கள் வெளிநாட்டு உத்தியோகத்திற்காக வெளிநாடு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பணம் கட்டி காத்திருக்கலாம். அந்த மாதிரி பணம் கட்டி காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட இந்த மாதம் வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கும். அப்போ உத்தியோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, வேலை செஞ்சுட்டு இருக்க சமயம் வேலை செய்யற இடத்துல ப்ராப்ளம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, மனசு வந்து ஒப்பல, மனசு வந்து அங்க ஒரு ட்ரபிளாவே இருக்கு, மனக்குழப்பமாகவே இருக்கு. கம்பெனி மாறலாமா, இப்ப நான் ஒரு ஜம்ப் பண்ணலாமா, அப்படின்னு இந்த கம்பெனியை விட்டு வேற இன்னொரு ஆஃபர் வருது, நம்ம வந்து மாறலாமா, இந்த மாதிரியான மனக்குழப்பங்களும் இருக்கும். அப்ப அதெல்லாம் ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நாம இப்ப செய்யலாமா செய்யக்கூடாதா, இதெல்லாம் வந்து உங்களோட பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்போ உங்க பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து நல்ல நேரம் இருக்குமே ஆனால், நல்ல தசாபுத்திகள் இருக்குமே ஆனால் நீங்க தாராளமா கம்பெனி மாறலாம். அப்படி இல்லாம சுமாரான தசாபுத்திகள் நடக்குதுன்னா கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் நேரம். அதுக்குரிய வழிபாடுகள் செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். துலாம் ராசி என்பர்களே, எதையும் நிதானமாக செய்யக்கூடிய துலாம் ராசி என்பர்களே, எதையும் ரொம்ப யோசிச்சு ஆழமா சிந்திச்சு அவசரப்படாம செய்யக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, அதே போல எதிர்காலத்தை பற்றி அதிகம் சிந்திக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே. நாளைக்கு என்ன நடக்கும், நாளன்னைக்கு என்ன நடக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்கும், ஃபியூச்சரை வந்து அதிகமா பிளான் பண்ணக்கூடியவங்க நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள். அப்போ ஒரு 2 மாசம் கொஞ்சம் நிதானமாக இருங்க. இருந்தாலுமே கூட இந்த பிப்ரவரி மாசமே பணங்காசு வருமானம் அதிகரிக்கும், பணவரவு நல்லா இருக்கும், தனவரவு இருக்கும், வராத பணங்காசுகள் வந்து சேரும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், இடமாற்றங்கள் அமையும், உத்தியோகத்துல மேம்பாடுகள் இருக்கும், இன்கிரிமெண்ட் கிடைக்கும், இன்சென்டிவ்ஸ் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வர வேண்டிய அரியர்ஸ் வர வேண்டும், அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல பணங்காசு கொடுத்து வச்சிருக்கீங்க, அங்கதான் உங்களுக்கு வரணும், அதெல்லாமும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சோ துலாம் ராசி என்பர்களே, இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரையிலே ஒரு அற்புதமான மாசமாக, சந்தோஷமான மாசமாக உங்களுக்கு அமைய போகுது. கேட்ட இடங்கள் எல்லாம் பணம் கிடைக்க போது, லோன் ஈஸியா சாங்ஷன் ஆகும், பல நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் பாரதி.